அப்படியே ஃபோன் வைக்கலாம் இல்லை எப்படி எல்லோருக்கும் எங்களுடைய தொடங்கிட்டு இன்றைய தினம் அறிவிப்பினை இன்றைய தினம் கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரான பணியாற்றியவரும் ஊடகத்துறையிலே நன்கறியப்பட்டவருமான திரு அரிய நேந்திரன் அவர்களை தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பிலே தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்துவது என்கிற முடிவு மேற்கொள்ளப்பட்டது. திரு அரியநேந்திரம் அவர்கள் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பாக இலங்கை வாழ் தமிழ் மக்களின் சார்பாக அவரை நாங்கள் ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்றோம். அவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததன் காரணமாக அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளராக களமிறக்கப்படுவார். சுயேட்சை வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையகம் தேர்தல் நியமனங்கள் செய்யப்பட்டது, வேட்பாளர் நியமனங்கள் செய்யப்பட்டதற்கு பிற்பாடு அதற்கான சின்னத்தை ஒதுக்குவார்கள். ஆகவே அதுவரை அது என்ன சின்னம் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு சுயேட்சை வேட்பாளராக தமிழ் மக்கள் சார்பாக திரு அரியநேந்திரன் அவர்கள் இப்பொழுது களமிறக்கப்பட்டிருக்கின்றார். நாங்கள் ஓரிரு நாட்களுக்குள் அவருக்கான கட்டுப்பணம் செலுத்தப்படும், அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. இன்றோ நாளையோ நாங்கள் அந்த கட்டுப்பணத்தை செலுத்துவோம். நாங்கள் இப்பொழுது பிரச்சாரம் இதனுடைய விவாதம் என்பது ஒரு பிரச்சாரம் தான். கடந்த 6 மாதங்களாக இது தொடர்பாக 10 எழுத்தாளர்கள் நிறையவே எழுதியிருக்கிறார்கள், நாங்கள் நிறையவே பேசியிருக்கிறோம் தொலைக்காட்சியில், பொதுவெளியில். ஆகவே இந்த பிரச்சாரம் என்பது ஒரு என்னென்று சொல்வது ஒஃபிஷியலாக உத்தியோகபூர்வமான முறையில் மிக விரைவாக ஆரம்பிக்கப்படும். மட்டக்களப்பில் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த பிரச்சார வேலைகள் என்பது ஆரம்பிக்கப்படும். ஆகவே இந்த பிரச்சாரம் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வுகளை கொண்டு வருவதற்கு ஒரு நகர்வை ஏற்படுத்துவதற்கான முறையில் அந்த வெற்றியை தமிழ் மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகவே இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் தமிழ் மக்களினுடைய அந்த அரசியல் உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு விடயத்தை அது சர்வதேச வெளிக்கு கொண்டு செல்வதற்கு நிச்சயமாக இது மிக பெருமளவிலான உதவிகளை செய்யும். ஆகவே பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், யூடியூப் விற்பனர்கள் அனைவரும் இதற்காக ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இலங்கை தமிழரசு கட்சி மீது பெரிய குற்றச்சாட்டுகள், குறைபாடுகளை முன்வைத்திருந்தீர்கள். அவர்கள் தமிழ் தேசிய பாதைக்கு எதிரானவர்கள் என்ற மாதிரியான ஒரு உருவப்படுத்தல் இருந்தது. அதிலிருந்து தான் நாங்கள் வெளியே வந்தோம் என்பது. இப்போ அது உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது, இப்படி ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற பொழுது பொது வேட்பாளருக்கு என்ற ஒரு எண்ணக்கருவை செயற்படுத்துகின்ற பொழுது மீண்டும் பொது வேட்பாளருக்காக பிரகரிக்கப்பட்ட 2 பேரும் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர்கள். நாங்கள் இதற்கு தமிழரசு கட்சியிட்ட தங்கி இருக்க வேண்டிய ஒரு நிலை இல்லை. நாங்கள் இதற்கு முன்பாக நாங்கள் பல வேட்பாளர்கள் எங்களுக்கு ஏறத்தாழ நாங்கள் ஒரு 75-80 வேட்பாளர்கள் வடக்கு கிழக்கிலிருந்து நாங்கள் பரிசீலிக்க வேண்டி ஏற்பட்டது. இதனுடைய முக்கியமான விடயம், தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையோர் இதனை ஆதரித்தார்கள்.
திரு அரியநேந்திரன், திரு ஸ்ரீநேசன், மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வன்னியில் இருக்கக்கூடிய பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழரசுக் கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், கீழ்மட்டங்களில் இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டர்கள் அனைவருமே இதனை ஆதரித்திருந்தார்கள், ஒரு சிலரை தவிர. ஆகவே ஒரு கட்சி ரீதியாக அந்த கட்சிக்குள் ஏற்பட்ட குழப்பங்கள் காரணமாக அவர்கள் முடிவுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதே தவிர அவர்கள் இதற்கு மிகவும் ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை மிக வெளிப்படையாக எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் அனைவரையும் இணைத்து கொண்டு செல்ல விரும்புகின்றோம். இந்த விடயத்தில் ஏற்கனவே கூறியிருந்தார்கள், இது ஒரு மூடப்பட்ட ஒரு அமைப்பு அல்ல, இது மிக வெளிப்படையாக இருக்கிறது, யாரும் வந்து இணைந்து கொள்ளலாம் என்ற விடயம் இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் சில சமயங்களில் தமிழரசுக் கட்சி அடுத்து வரும் வாரங்களில் கட்சியாக அவர்கள் சில தீர்மானங்களை எடுப்பதற்கு கூட சாத்தியப்பாடுகள் வரலாம். ஆகவே அந்த கட்சியிலிருந்து ஒருவர் இந்த இதழ் போட்டியிடுவதற்கு முன் வந்திருக்கின்றார். அந்த தேவை தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது என்று சொன்ன அடிப்படையில் நாங்கள் அவரை முன்னிறுத்தியிருக்கிறோம். அது ஒரு குறியீடாக அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை அவர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். இது ஒரு தமிழ் பொதுநிலைப்பாடு என்பதை காட்டுது. அவர் இதுக்குள்ள வந்திருக்கிறது ஒரு தமிழ் பொதுநிலைப்பாடு உருவாகி வருவதை கட்டியெழுப்பப்படுவதை காட்டுது. அவர் தமிழ் பொதுக்கட்டமைப்பின் வேட்பாளர் தான். சரி, நீண்ட உரையாடல்களுக்கு பின்னர், பல்வேறு முயற்சிகளுக்கு பின்னர் பலரும் இந்த விடயம் நடக்குமா என்று எதிர்பார்ப்புகளோடு இருந்த நிலையில் அல்லது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வந்த நிலையில் எங்களுடைய கடின உழைப்பின் விளைவாக தமிழ் பொது வேட்பாளர் இன்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் பொது வேட்பாளர். ஏற்கனவே இங்கு சொல்லப்பட்டது போன்று அது இப்பொழுது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் வேட்பாளர் அல்ல, அவர் தமிழ் மக்களின் பொது வேட்பாளர் ஆவார். இன்றைக்கு இலங்கை தீவு ஒரு நெருக்கடியான தேர்தலை எதிர்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் பல்வேறு மாற்றங்களை தென்னிலங்கை எதிர்கொண்டு வருகின்றது. இவ்வாறான ஒரு சூழலில் கடந்த 15 வருட கால அரசியல் அனுபவங்களை திரட்டி கொண்டு அதன் விளைவாக பல்வேறு தோல்வி அனுபவங்கள், பல்வேறு முயற்சிகள் மீதான ஏமாற்றங்கள், இப்படியான பல்வேறு அனுபவங்களையும் தொகுத்து அதன் விளைவாக எங்களுக்குள் ஏற்பட்ட கேள்விகளுக்கான பதிலாகத்தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் இன்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார். உண்மையில் இப்பொழுது இலங்கை தீவு ஏற்கனவே சொல்லப்பட்டது போன்று இலங்கை தீவில் ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கிறது. அதாவது இந்த நாட்டை 2049 ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக ஆக்குவதுதான் சிங்கள ஆட்சியாளர்களுடைய நிலைப்பாடு என்பதை தென்னிலங்கையினுடைய ஒவ்வொரு வேட்பாளர்களும் முன்வைத்து வருகின்றார்கள். இதன் மூலம் இலங்கை தீவில் இருக்கின்ற ஒரே ஒரு பிரச்சினை இப்பொழுது பொருளாதார பிரச்சினை மட்டும்தான் என்பதுதான் அவர்கள் சர்வதேச அரங்கில் முன்வைக்கின்ற விடயம். 2009க்கு முன்னர் இந்த நாட்டில் ஒரு பயங்கரவாதம் இருப்பதாகவும் அதை தோற்கடிப்பதே தங்களுக்கு உரிய முதன்மையான பிரச்சினை என்றும் அவர்கள் சர்வதேச அரங்கில் தங்களை அடையாளப்படுத்தினார்கள். ஒரு விக்டிம் ஆஃப் டெரரிசம் என்ற அடிப்படையில். இப்பொழுது ஒரு விக்டிம் ஆஃப் பேங்க்ரப்சி என்ற அடிப்படையில் தங்களை இப்பொழுது சர்வதேச அரங்குகளில் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். இவ்வாறான ஒரு சூழலில் தமிழ் மக்களுக்கு ஒரு தேசிய பிரச்சனை உண்டு. கடந்த 75 வருட கால முயற்சியின் விளைவாக கடந்த 75 வருட காலமாக தமிழ் மக்கள் முன்வைத்து வருகின்ற கோரிக்கைகளின் அடிப்படையில் அந்த பிரச்சனை இப்பொழுதும் எரியும் பிரச்சனையாக இருக்கின்றது என்பதை சொல்லுவதற்கு இந்த பொது வேட்பாளர் ஒரு அடையாளமாக இருப்பார். உண்மையில் தமிழ் பொது வேட்பாளர் என்பது தமிழ் தேசிய இனத்தின் குறியீடாவார், தமிழர் தாயகத்தின் குறியீடாகுவார். அந்த அடிப்படையில் தான் தமிழர் தாயகத்தின் குறியீடு என்ற அடிப்படையில் அவர் கிழக்கு மாகாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே தமிழ் தேசிய இனத்தின் குறியீடு, தமிழர் தாயக கோட்பாட்டின் குறியீடு, தமிழர் தாயகத்தை வடக்கும் கிழக்குமாக இணைப்பதன் குறியீடாக இருக்கின்ற இந்த பொது வேட்பாளர் என்பது அவர் யார் எவர் என்பதற்கு அப்பால் அவரை நோக்கி தமிழ் மக்கள் தங்களுடைய வாக்குகளை திரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் ஒரு 85% வாக்குகளை இந்த பொது வேட்பாளர் என்ற நாங்கள் சொல்லுகின்ற இந்த வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் மூலம் தமிழ் தேசிய இனப்பிரச்சினை ஒரு எரியும் பிரச்சினை என்பதை விட இலங்கை தீவு தமிழ் தேசிய இனப்பிரச்சினையை தீர்க்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியாது என்ற செய்தியை உரத்து இலங்கை தீவுக்கும் இலங்கை தீவின் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற பிராந்திய உலகளாவிய சக்திகளுக்கும் நாம் கூற முடியும். அந்த அடிப்படையில் இந்த தமிழ் பொது வேட்பாளரை ஒரு பெரிய அளவில் வெற்றி பெறச் செய்ய வெற்றி என்பது அவர் இலங்கை தீவின் ஜனாதிபதியாக போவதில்லை. ஆகவே தமிழ் மக்களின் ஒரு குறியீடு என்ற வகையில் அந்த குறியீட்டை நோக்கி தமிழ் மக்கள் தங்களுடைய வாக்குகளை திரட்டி தங்கள் யார் என்பதையும் தங்களுக்கு என்ன தேவை என்பதையும் சொல்லுகிறார்கள் என்ற அடிப்படையில் இந்த நிலைப்பாட்டை வெற்றி பெறச் செய்ய வேண்டியது ஒவ்வொரு தமிழ் குடிமகனதும்
ஈழத்து குடிமகன் மட்டுமல்ல, புலம்பெயர் குறிப்பாக 32 நாடுகளுக்கு மேல் சிதறியிருக்கின்ற எங்களுடைய தாயக மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த முயற்சியை வெற்றிகரமான முயற்சியாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அண்மையில் வெளிநாடுகளில் உரையாற்றிய அனுரகுமார திசாநாயக்க சிங்கள மக்களை நோக்கி, அங்கே பொதுவாக வெளிநாட்டில் வாழுகின்ற மக்கள் என்று சொன்னாலும் கூட அது சிங்கள மக்கள் தான், சிங்கள மக்களை நோக்கி குறிப்பிட்டிருந்தார். ஸ்வீடனில் உரையாற்றுகின்ற பொழுது 2019 உங்களுக்கு முன்னால் இருந்த ஒரே ஒரு தெரிவு கோட்டாபய ராஜபக்ச, இப்பொழுது உங்களுக்குரிய தெரிவு நாங்கள் மட்டுமே. ஆகவே உங்கள் உறவினர்களுக்கு சொல்லுங்கள், உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யுங்கள் எங்களை வெற்றி பெறச் செய்வதற்காக. 10 லட்சத்துக்கு மேற்பட்ட புலம்பெயர் சமூகத்தை கொண்டிருக்கின்ற ஒரு தாயக தேசமான நாங்கள் இந்த முயற்சியை வெற்றி பெறச் செய்வது இலகுவான காரியம். 10 லட்சத்துக்கு மேற்பட்ட புலம்பெயர் உறவுகள் திரண்டு இந்த முயற்சியை வெற்றி பெறச் செய்ய வேண்டியது அவர்கள் ஒவ்வொருவரதும் கடமையாகும். அது தமிழ் தேசிய பணியாகும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன். நன்றி. எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே சமூகம் அளித்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் முதலிலே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இணைந்து நிறுவியிருக்கின்ற தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பிலே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே நிறுத்தப்பட இருக்கின்ற வேட்பாளர் பற்றிய அறிவிப்பினை மேற்கொள்வதற்காக நாங்கள் இந்த சந்திப்பை இன்றைய தினம் தீர்மானித்து நடாத்த ஆரம்பித்திருக்கின்றோம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளராக ஒருவரை தேர்ந்தெடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் மேற்கொண்ட முடிவின் பிரகாரம் நீண்ட ஆழமான பரந்துபட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு, கலந்துரையாடல்களுக்கு பிறகு, இந்த விடயத்திலே சம்பந்தப்பட்டிருக்கும் அனைத்து அரசியல் அம்சங்களையும் பொறுப்போடும் நிதானத்தோடும் அலசி ஆராய்ந்த பிறகு, நீண்ட நாள் தமிழ் தேசியவாதியும் முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவரும் ஊடகத்துறையிலே நன்கறியப்பட்டிருந்தவருமான திரு பா. அரிய நேந்திரன் அவர்களை தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பிலே ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்துவது என்கிற முடிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதை இன்றைய தினம் எமது மக்களுக்கும் இந்த தேர்தலிலே அக்கறை கொண்டிருக்கிற சகல தரப்பினருக்கும் நாங்கள் அறிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய இந்த சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்க வேண்டிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் சில தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இன்று அவர்களாலே பாராளுமன்ற கடமைகளும் குறுக்கெடுக்கிற நிலைமையிலே அவர்கள் விரும்பியும் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் அவர்கள் சார்ந்த கட்சிகளை, அந்த கட்சிகளைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் இங்கே பிரதித்துவப்படுத்தி எங்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரான திரு பா. அரியநேந்திரன் அவர்களை உங்களுக்கு நான் முன்னாலே அழைத்து அவரை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது. இருந்தாலும் சம்பிரதாயபூர்வமாக இவர்தான் எங்கள் தமிழ் மக்களின் சார்பிலே, தமிழ் தேசியத்தின் சார்பிலே ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர் என்கிற அந்த அறிவிப்பினை நாங்கள் மேற்கொள்ள விரும்புகிறோம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக 15 ஆண்டு கூட சொல்லலாம்,
ஒரு கருத்துருவாக்கமாக காணப்பட்ட ஒரு விடயம் இன்று செயலுறு பெறுகின்றது. தமிழ் பொது வேட்பாளர். தமிழ் பொது வேட்பாளர் என்பது தமிழ் பொது நிலைப்பாடு. தமிழ் பொது நிலைப்பாடு என்பது தமிழ் தேசிய நிலைப்பாடு. தமிழ் தேசிய நிலைப்பாடு என்பது தாயகத்தின் ஒருமைப்பாட்டை கட்டி காப்பது. அந்த அடிப்படையில் தாயகத்தின் ஒருமைப்பாட்டை கட்டிக்காக்கும் நோக்கத்தோடு கிழக்கிலிருந்து ஒரு வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். தமிழ் மக்கள் இன்றைக்கு பல கூறுகளாக சிதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு பின்னணியில் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பலமான ஐக்கியத்தை கட்டியெழுப்பும் நோக்கத்தோடு அதன் குறியீடாக கிழக்கிலிருந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். கிழக்கு தமிழ் மண்ணிலிருந்து தமிழ் பொது வேட்பாளர் என்கிறவர் ஒரு குறியீடு. அது ஒரு நபரை குறிக்காது. அது கொள்கை. தமிழ் மக்கள் எப்பொழுதும் கொள்கைக்கு வாக்களித்திருக்கிறார்கள். காலாகாலமாக தமிழ் மக்கள் கொள்கைக்கு வாக்களித்திருக்கிறார்கள். கடந்த நூற்றாண்டு முழுவதிலும் தமிழ் மக்கள் கொள்கைக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் கொள்கை ரீதியாக அவர்கள் தேர்ந்தெடுத்த தலைவர்களையே பின்னர் அவர்கள் கொள்கைகளிலிருந்து சறுக்கும் பொழுது அவர்களை தோற்கடித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய தலைவர்களை எல்லாம் அவ்வாறு தோற்கடித்திருக்கிறார்கள். எனவே தமிழ் மக்கள் எப்பொழுதும் கொள்கைக்கு வாக்களிப்பார்கள். அவர்களை ஒன்று குவித்தால் அவர்கள் கொள்கைக்கு வாக்களிப்பார்கள். இன்றைக்கு தன் பலம் எதுவென்று தெரியாமல் சிதறி கிடக்கும் தமிழ் மக்களை ஒன்றிணைக்கும் நோக்கத்தோடு தான் தமிழ் பொது வேட்பாளர் என்ற அந்த எண்ணக்கரு முன்வைக்கப்பட்டது. தமிழ் பொது வேட்பாளர் என்பவர் தமிழ் வாக்காளர்களை, தமிழ் மக்களை பொறுத்தவரையிலும் அவர்களை ஒரு புள்ளியில் மையப்படுத்தி ஒன்றிணைப்பவர். அதே நேரம் வெளியுலகத்துக்கு அவர் தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சினையை அது இப்பொழுதும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை வெளிப்படுத்துகின்றவர். இனப்பிரச்சினை இப்பொழுதும் ஒன்று. ஆயுத மோதல்கள் முடிவுக்கு வந்த பின்னரும் கடந்த 15 ஆண்டுகளில் அது தீர்க்கப்படவில்லை. அதற்கு தீர்வு தேவை. இதில் தலையிட்ட அனைத்துலக மற்றும் பிராந்திய சக்திகள் இந்த பிரச்சனையை தீர்க்க தவறியிருக்கின்றன என்ற அடிப்படையில் இனப்பிரச்சினைக்கான ஒரு தீர்வை அவர் வெளியில் வலியுறுத்துவார். அதே நேரம் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலும் அவர் தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்டுவார். தமிழ் மக்கள் அவ்வாறு தேசமாக திரள்வார்கள் என்பதற்கு கடந்த நூற்றாண்டு முழுவதிலும் உதாரணங்கள் உண்டு. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளர் என்ற அந்த எண்ணக்கரு செயலுறு பெறுகின்றது. தமிழ் பொது வேட்பாளர் எனப்படுகிறவர் தமிழ் மக்களை ஒரு மையத்தில் திரட்டுவார். இந்த கட்டமைப்பு ஒரு மூடுண்ட கட்டமைப்பு அல்ல என்று இந்த கட்டமைப்புக்கான அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட அன்று தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பிரதிநிதியாக நான் தெரிவித்தேன். இந்த கட்டமைப்பு ஒரு மூடுண்ட கட்டமைப்பு அல்ல. இந்த கட்டமைப்பு வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் சக்திகளுக்குமாக திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டமைப்புக்குள் இனிமேலும் தமிழ் தேசிய சக்திகள் இணையலாம். ஏனென்றால் தமிழ் மக்களை பொறுத்தவரை பொது நிலைப்பாடு என்பது ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாடு தான். ஒரு தமிழ் பொது வேட்பாளரின் வெற்றி என்பது ஒரு வாக்களிப்பு அலையை எழுப்புவதில் தான் தங்கியிருக்கிறது. தமிழில் கடந்த நூற்றாண்டு முழுவதிலும் தோன்றிய வாக்களிப்பு அலைகள் பெரும்பாலானவை தமிழ் தேசிய வாக்களிப்பு அலைகள் தான். எனவே ஒரு தமிழ் தேசிய வாக்களிப்பு அலையை உருவாக்கப் போகிறோம் என்று சொன்னால் வெளியில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட கட்சிகளையும் தரப்புகளையும் உள்வாங்க வேண்டும். ஒரு பரந்துபட்ட தளத்தில் தமிழ் ஐக்கியத்தை கட்டியெழுப்ப வேண்டும். தமிழ் மக்கள் ஒரு குரலில் நாங்கள் யார், எங்களுடைய விருப்பம் என்ன என்பதனை வெளியுலகுக்கு சொல்லும் பொழுது அதற்கு ஒரு அழுத்தம் இருக்கும், அதற்கு ஒரு பலம் இருக்கும். அந்த பலத்தின் குறியீடாகத்தான் தமிழ் பொது வேட்பாளர் இங்கே முன்வைக்கப்படுகின்றார். தமிழ் பொது வேட்பாளரை முன்வைத்து கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக சிதறிக்கொண்டிருக்கும் ஒரு மக்களை ஒன்று திரட்ட வேண்டும். அவ்வாறு ஒன்று திரட்டுவதற்கு ஊடகங்களாகிய நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும். ஊடகங்களின் கைகளில் தான் இருக்கு. இன்றைக்கு பங்களாதேஷில் நடப்பது, கென்யாவில் நடப்பவை, இவைகளை எல்லாம் தொகுத்து பார்க்கும் பொழுது சமூக வலைத்தளங்களின் காலம், யூடியூப்களின் காலம், ஒரு தேசத்தை திரட்டுவதில் ஊடகங்களுக்கு பெரிய பங்கு உண்டு. இந்த அடிப்படையில் ஒரு தேசத்தை திரட்டுவதற்கு தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட எல்லாரையும் ஒரு புள்ளியில் கொண்டு வந்து இணைப்பதற்கு ஒரு வேட்பாளர் இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஒரு குறியீடு. இது தமிழ் ஐக்கியத்தின் குறியீடு. இந்த தமிழ் ஐக்கியத்துக்கூடாக நாங்கள் ஒரு குரலில் உலகத்துக்கு எங்களுடைய பிரச்சனையை எடுத்துச் செல்வோம். எனவே தமிழ் பொது வேட்பாளரின் வெற்றி எனப்படுவது
ஒரு தமிழ் தேசிய வாக்களிப்பு அலையை உருவாக்குவதில் தான் தங்கியிருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த கட்டமைப்பு தமிழ் தேசிய நிலைப்பாட்டு கொண்டு அனைவருக்குமாக திறக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த கட்டமைப்புக்குள் வெளியில் இருக்கும் தரப்புகளும் இணைய வேண்டும். இணைவதன் மூலம்தான் நாங்கள் தமிழ் மக்களை ஒரு மையத்தில் திரட்டலாம். தமிழ் மக்களை ஒரு பலமான அரசியல் ஆக்க சக்தியாக மாற்றலாம். அந்த ஆக்க சக்தியானது பலமான ஒரு பேரம் பேசும் சக்தியாக மாறும் பொழுது இனப்பிரச்சினை தீர்க்கப்படவில்லை, இனப்பிரச்சினைக்கு தீர்வு வேண்டும் என்பதனை அது உலகத்துக்கும் தென்னிலங்கைக்கும் தெளிவாக எடுத்துச் சொல்லும். நாங்கள் தந்தை செல்வா கலையரங்கில் கூடியிருக்கிறோம். இந்த கலையரங்கில் தான் நாங்கள் அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையும் எழுதினோம். தந்தையின் சிலை பின்னுக்கு உண்டு. அவர் ஒரு புரொட்டஸ்தாந்து கிறிஸ்தவர். ஆனால் பெருமளவு இந்துக்களை கொண்ட தமிழ் மக்கள் மதம் பார்த்து அவரை தந்தை என்று அழைக்கவில்லை. அவரை தேசிய தந்தை என்று, அவரை தேச பிதா என்று அழைத்தார்கள். ஈழத்து காந்தி என்று அழைத்தார்கள். மதம் கடந்து எங்கள் மக்கள் கொள்கையின் பக்கம் நின்றவரை ஆதரித்தார்கள். மதம் கடந்து எங்கள் மக்கள் கொள்கையின் பக்கம் நின்ற ஒருவரை ஈழத்து காந்தி என்று அழைத்தார்கள். எனவே எங்களுடைய மக்கள் மதத்தால், பிரதேசத்தால், சாதியால், சமயத்தால், இன்னபிற விடயங்களால் சிதறடிக்கப்படக்கூடிய ஒரு மக்கள் அல்ல. ஆனால் துரதிருஷ்டவசமாக கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக சிதறடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே அவர்களை மீள நாங்கள் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எங்கள் மக்கள் பிராந்தியங்களின் பேரால், பிரதேசங்களின் பேரால் பிரிக்கப்பட முடியாதவர்கள் என்பதனை மீண்டும் அவர்கள் நிரூபிப்பார்கள். அதற்காகத்தான் கிழக்கு மையத்திலிருந்து, தமிழர் தாயகத்தின் கிழக்கு மையத்திலிருந்து ஒரு வேட்பாளர் இங்கே நிறுத்தப்படுகிறார். தமிழ் பொது வேட்பாளர் எனப்படுகிறவர் தமிழ் பொது நிலைப்பாட்டின் குறியீடு. தமிழ் பொது நிலைப்பாடு எனப்படுவது தமிழ் தேசிய நிலைப்பாடு தான். நன்றி. இந்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர்கள் தமிழ் பொது கட்டமைப்பின் ஊடாக எதிர்வருகின்ற 9வது ஜனாதிபதி தேர்தலிலே வடகிழக்கிலே இருந்து ஒரு தமிழ் தேசிய உணர்வை வெளிக்காட்டுவதற்காக ஒரு வேட்பாளராக என்னை தேர்ந்தெடுத்த இங்கே இருக்கின்ற மதிப்புக்குரிய இந்த பொதுச்சபை உறுப்பினர்கள், தமிழ் தேசிய அரசியல் கட்சியின் பிரமுகர்கள், இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த தந்தை செல்வாவினை மனதில் நிறுத்தி நான் முதலில் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே எனக்கு முன்பு கூறிய பிரமுகர்கள் தெளிவாக கூறியிருந்தார்கள். நான் வெறும் அடையாளம், அதாவது ஒரு தமிழ் தேசியத்தான் அதில் இருக்கின்றது. அந்த தமிழ் தேசியத்துக்காக குறியீடாக மாத்திரம்தான் நான் இருப்பேனே தவிர நான் ஒரு ஸ்ரீலங்கா சோசலிச குடியரசின் ஜனாதிபதியாக வருவதற்கு அல்ல. மாறாக ஈழ மண்ணிலே இருந்து எமது மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு நெடுங்காலமாக தொடர்ச்சியாக உரிமையற்ற ஒரு இனமாக இருக்கின்றார்கள். எங்களுக்கான ஒரு உரிமை கிடைக்க வேண்டும் என்பதை சர்வதேசத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் வலியுறுத்துகின்ற ஒரு தேர்தலுக்கு ஒரு அடையாளமாக மாத்திரம் நான் அந்த தேர்தலிலே வேட்பாளராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். எனது பணி என்பது செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி வரை இருக்கும் என்பதையும் நான் கூறிக்கொள்கின்றேன். அதற்கு பிற்பாடு வருகின்ற பணிகளை எமது கட்டமைப்பு முன்னெடுக்கும். அவர்களுக்காக நான் அந்த பணியை இந்த தேர்தலில் ஒரு வேட்பாளராக நிறுத்தப்படும் என்பதற்காக மாத்திரம் நான் இதிலே ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். இதுதான் எனது உண்மையான நிலைப்பாடு. உண்மையிலே நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் தந்தை செல்வா அவர்கள் ஆக இருக்கலாம், தலைவர் பிரபாகரனாக இருக்கலாம், அல்லது எங்கள் இறுதியாக மரணித்த எங்கள் சம்பந்தன் ஐயாவாக இருக்கலாம். 3 தலைவர்களை வழியிலே நாங்கள் பல பேர் அதில் இடையிலே இருந்தாலும் கூட நாங்கள் வழி நடத்தப்பட்டிருந்தோம். இந்த 3 தலைவர்களிலே இருந்து நாங்கள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பிலே கொண்டு வந்தாலும் கூட தந்தை செல்வா அவர்கள் அந்த அமைப்பு அந்த விதி வருவதற்கு முன்பே அவர் மரணித்து விட்டார். ஆனால் தந்தை செல்வா அவர்களின் போராட்டம் என்பது அகிம்சை ரீதியான போராட்டமாக மாறி அதிலே பல ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு பல ஏமாற்றங்களை கண்டதன் நிமித்தமாக 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது வடகிழக்கிலே இருக்கக்கூடிய 23 தொகுதிகளிலே தமிழர் விடுதலை கூட்டணி மூலமாக வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். அதிலே 18 வேட்பாளர்கள் வெற்றி பெற்று ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. அந்த அங்கீகாரம் என்பது சமஷ்டி அடிப்படை தமிழீழம்தான் தமிழர்களுக்கான கோரிக்கையாக ஏற்று அதனை அங்கீகரித்திருந்தோம்.
அதற்கு பிற்பாடு 36 விடுதலை இயக்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தது. இந்த 36 விடுதலை இயக்கங்களில் இருந்து இறுதியாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் அதிலே போராட்டத்திலே ஈடுபட்டிருந்தது. நான் இந்த சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் 1976ஆம் ஆண்டு ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்ட போது அந்த தீர்மானத்துக்கு மக்கள் அணி திரண்டு அதிலே வாக்களித்து அந்த தீர்வை அதுதான் எங்கள் கொள்கை என்பதை காட்டியிருந்தார்கள். அதற்கு பிறகு 2000 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட முயற்சி 2001ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட போது இங்கே இருக்கின்ற நாங்கள் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருந்தோம். இந்த 2 விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது அகிம்சை ரீதியான போராட்டத்திலே ஒரு வாக்கெடுப்பிலே நாங்கள் மக்களிடம் கேட்டு அதிலே ஒரு சில விடயங்களை முன்னிலைப்படுத்தியிருந்தோம். ஆயுத போராட்ட காலத்திலும் நாங்கள் 2004ஆம் ஆண்டு மக்களிலே ஒரு கணிப்பீடு அல்ல ஒரு மக்களின் சக்தியை காட்டியிருந்தோம். இந்த 2 தேர்தல்களை நாங்கள் பார்க்கின்ற போது ஒன்று தொகுதி ரீதியான தேர்தலில் 18 தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தோம். இரண்டாவதாக பார்க்கின்ற போது 22 மாவட்ட ரீதியான விகிதாச்சார தேர்தல் முறையிலே நாங்கள் 22 பேரை வெற்றி பெற்றிருந்தோம். ஆனால் இந்த போராட்டங்கள் 2009 மே 18க்கு பிறகு மௌனிக்கப்பட்டு விட்டது. இந்த 2009-18க்கு பிறகு மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு எங்கள் போராட்டம் இராஜதந்திர ரீதியாக செயல் வடிவம் பெற்றிருக்கின்றது. அதில் விடுதலை புலிகளின் தியாகம், தமிழ் மக்களின் தியாகம், தந்தை செல்வா காட்டிய வழி என்று நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். இந்த 15 ஆண்டுகளில் நாங்கள் பெற்ற அனுபவம் என்ன? ஆகவே இந்த 15 ஆண்டுகளில் மௌனிக்கப்பட்டதாக தலைமைத்துவம் மௌனிக்கப்பட்டதாக அல்லது எங்கள் தலைமைத்துவம் கூடியதாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். சர்வதேச ரீதியாக நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகின்ற போது சர்வதேசங்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்றால் நீங்கள் ஒரு குரலில் பேசுங்கள், ஒரு கருத்துடன் வாருங்கள் என்ற விடயம் அதில் முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கின்ற போது இந்த ஒரு குரலில் ஒருமித்த கருத்துக்களை எடுப்பதற்காக இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு வேட்பாளரை நிறுத்தி ஒட்டுமொத்தமாக ஒரு இலக்குக்காக நாங்கள் அந்த வாக்குகளை அளிக்கின்ற போது தமிழ் மக்கள் திரண்டு அதுக்கு ஒரு தமிழ் மக்களுக்கான பிரச்சனை இருக்கின்றது என்பதை காட்டி அதன் மூலமாக நாங்கள் அடுத்த கட்டத்தை கொண்டு செல்வதற்காக ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சியை இவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். இந்த முயற்சியிலே நான் உண்மையிலே நான் ஒரு தமிழ் தேசியவாதியாக 1976ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுத்த நாளிலிருந்து இன்று வரையும் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருக்கின்றேன். பாராளுமன்ற தேர்தல் அரசியலிலே நான் சென்றது 2004ஆம் ஆண்டு. நான் அதுக்கு முன்பு இருந்து குறியீடாக அல்லது அதுக்கான தெளிவாக ஊட்டலாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். பலர் என்னிடம் இங்கே இருக்கின்றவர்கள் பலர் கேட்கின்ற போது நான் கூறின விடயம் என்ன நான் மறுக்கவில்லை. 46 பேர் இருந்தவர்கள் எல்லோரையும் பரிசீலித்து இறுதியாக எவரும் இல்லை என்ற பட்சத்திலே நான் வருவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று கூறியிருந்தேன். இறுதியாக எங்கள் தவராச ஐயா அவர் மிகவும் எனக்கு உதவி செய்தவர். 2008ஆம் ஆண்டு தொடக்கம் நான் அவருடன் நெருங்கி பழகிற ஒரு குடும்ப நண்பனாக இருக்கின்றேன். அவரையும் பேரை நான் தான் அவரிடம் கொடுத்திருந்தோம். அவரும் எனது பேரும் தான் அவர்கள் இறுதியாக இருந்தது. இருந்தாலும் கூட இப்பொழுது எங்கள் சட்டத்தரணி எங்கள் தவராச அண்ணன் அவர்கள் தம்பியாக இருக்கிறார் நினைக்கிறேன், நான் ஐயாண்டு கொள்கின்றேன். அவர்களும் எனவும் இருந்து இப்போ இறுதியாக என்ன அவர்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள். அவர் என்னிடம் கூறியிருந்தால் அரியாம் நீர் அல்லது நான் அல்லது நீர் இருவரில் ஒருவர் வந்தால் எங்களுக்கு அந்த ஆட்சேபனை இல்லை என்றதை அவர் ஏற்கனவே என்னிடம் பலமுறை கூறியிருந்தார். அதுபோன்று நானும் அவரிடம் கூறியிருந்தேன், நீங்கள் உங்களை என்னால் தெரிவு செய்வது நான் அல்ல, தெரிவு செய்ததற்கு பிறகு உங்களை தெரிவு செய்யப்பட்டால் பூரணமான உதவியை நான் செய்வேன் என்று கூறியிருந்தேன். அதுபோன்று அவரும் என்னிடம் கூறியிருந்தார். அந்த வகையிலேயே என்னை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குறைந்தபட்சம் அல்லது கூடிய பட்சம் நான் அந்த ஒரு குறியீடாக இருந்து தமிழ் தேசியத்தின் குறியீடாக இருந்தது. ஏனென்றால் ஸ்ரீலங்காவின் தேர்தல் சட்டம் என்பது ஒரு மனிதர் அதிலே கேட்க வேண்டும், மனிதர் பேர் அங்கே வர வேண்டும். அதுக்காக அந்த மனிதராக என்ற பேர் அதிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான் அதிலே போடப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் வாக்குறுதி தருவதற்கோ வாக்குறுதி தந்து அபிவிருத்தி செய்ய போகிறோம் என்பதற்கோ அல்லது பொருளாதாரத்தை மீட்சி கொண்டு செல்வோம் என்பதற்காக நான் இந்த தேர்தலிலே போட்டியிடவில்லை. இப்பொழுது இருக்கின்ற தேர்தலை நாங்கள் பார்க்கின்ற போது இதில் 4 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். 4 வேட்பாளர்களும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர்கள் 3 பேர் இருக்கின்றார்கள். இப்பொழுது நாமல் ராஜபக்சே, நான் பிரதான வேட்பாளரை மாத்திரம் சொல்லுகின்றேன். இந்த 4 வேட்பாளர்களிலே நாங்கள் பார்க்கின்ற போது இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவரை கூறுகின்றார் 2004ஆம் ஆண்டு விடுதலை புலிகளை பிரித்ததற்கு மூல காரணமாக இருந்தவர் நான் என்று கூறுகின்றார். அதை அங்கீகரித்து கருணா என்கின்றவர் அங்கு பேசுகின்றார். மஹிந்த ராஜபக்சே அவர்கள் என்னை பிரிக்கவில்லை, இவர்தான் என்னை பிரித்தார் என்று புகழாரம் கூறுகின்றார். அந்த 2004ஆம் ஆண்டு விடுதலை புலிகளை பிரித்தவர் என்று கூறியது போன்று 2005ஆம் ஆண்டு முதலாவது தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் வந்தபோது விடுதலை புலிகள் அதை பகிஷ்கரிக்குமாறு கூறியிருந்தார்கள். பலர் பல்வேறுபட்ட விமர்சனங்களை கூறியிருந்தார்கள். அதற்கான விடையை ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கின்றார். அதில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், 2004ஆம் ஆண்டு விடுதலை புலிகளை தான் பிரித்தேன் என்று கூறியிருந்தால் அதற்கான அங்கீகாரத்தை
2005ஆம் ஆண்டு தேர்தலில் விடுதலை புலிகள் அவரை பகிஷ்கரிக்குமாறு கூறியிருந்தார்கள். பிரகடனத்துக்கு மற்ற எங்களுக்கு. ஆகவே அவ்வாறான ஒரு மக்களை பிரித்து ஆளுகின்றவரை நாங்கள் வாக்களிக்க போகின்றோமா, அல்லது ஒவ்வொரு கட்டத்திலும் நல்லாட்சி தொடர்ச்சியாக ஏமாற்றி வருகின்ற அந்த ஜனாதிபதிக்கு நாங்கள் வாக்களிக்க போகின்றோமா என்பதை தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டும். இரண்டாவதாக இருக்கின்றவர் சையத் பிரேமதாஸ் அவர்கள். சையத் பிரேமதாஸ் அவர்கள் நல்லாட்சி காலத்தில் என்ன செய்தார்? புத்த சாசன அமைச்சராக இருந்து 1000 பாஞ்சாலைகளை வடகிழக்கிலே அமைப்பதற்காக அங்கீகாரம் கொண்டு வந்தார். இன்று அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறானவருக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டுமா? மூன்றாவதாக இருக்கக்கூடியவர் அனுரகுமார திசாநாயக்க அவர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் 22 பேர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போது இந்த இணைந்த வடகிழக்கை பிரிப்பதற்கு துணையாக இருந்தது என்பது ஒரு விடயம். இறுதி யுத்தத்திலே அவரும் இளைஞர்களை பயிற்சி கொடுத்தார் என்ற விடயம் இருக்கின்றது. ஆகவே அவ்வாறு அவரை ஆதரிக்கப் போகின்றோமோ? இல்லை, மைந்தவின் புதல்வர் வந்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ஷ அவர்கள். நாமல் ராஜபக்ஷ அவர் என்ன கூறுகின்றார்? எங்கள ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் 13வது அதிகார பகிர்வை தருவேன் என்று இதே யாழ் மண்ணிலே கூறிய விட்டு வந்ததற்கு அவர் கொழும்பிலே ஒரு அறிக்கை விட்டிருந்தார். நான் அவ்வாறு தருவதற்கு விடவும் மாட்டேன், தரவும் மாட்டேன், நான் வடக்கில் ஒரு கதை தெற்கில் ஒரு கதை கதைப்பவன் அல்ல என்று அவர் அங்கே இனவாதம் பேசுகின்றார். அவ்வாறானவர்களுக்கு நாங்கள் தமிழ் மக்கள் வாக்களிக்க போகின்றோமா? சிந்திக்க வேண்டிய விடயம். ஆகவே என்னை பொறுத்த மட்டில் நான் ஒரு குறியீடாக தமிழ் தேசிய கொள்கையை தொடர்ந்து இங்கே 50,000 ஆய்வர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை இழந்திருக்கின்றோம். உரிமையற்ற ஒரு இனமாக இருக்கின்ற போது இன்னும் நாங்கள் ஏமாந்து 8 ஜனாதிபதிகளை ஏமாந்ததுக்கு பிறகு இன்னும் நாங்கள் பேரம் பேச போகின்றோம் என்றால் இதை கேட்கின்றவர்கள் நாங்கள் என்ன மனிதர்களாம்? இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும், தமிழ்நாட்டில் சிந்திக்க வேண்டும். இதற்காகத்தான் நாங்கள் இவர்களின் முடிவை நான் ஏற்றிருக்கின்றேன், நான் கொள்கைவாதியாக ஏற்றிருக்கின்றேன். அந்த வகையில் நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். குறிப்பாக ஊடகவியலாளர்களின் பணி என்பதை ஏற்கனவே கூறியிருந்தால் நான் ஒரு ஊடகவியலாளராக இருந்த காரணமாக எங்களுக்கு தெரியும். பல விடயங்களை நாங்கள் பேசுகின்ற போது நல்ல விடயங்களுக்கு தலைப்பு வராது. அது நானும் ஊடகவியலாளர் இருக்கின்ற போது எனது அனுபவம் எதிலே நான் கொண்டு அதில் சொல்லுகின்றோமோ அந்த விடயம் தலைப்பாக வருகின்ற போது அது கருத்தை அவ்வாறாக வந்துவிடும். ஆகவே தலைப்புகளை மிகவும் நிதானமாக இந்த தேர்தல் முடிவை மட்டும் இட வேண்டும். தமிழ் தேசியத்தின் பக்கம் அனைவரும் நிற்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.